ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று பிக் பாஸோட எபிசோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த எவிக்ஷன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறத்துலேருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் வீடு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. யார் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி கேட்ட. ஆனால் அது க்ளீன் பண்ணலை, அப்படியே எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வெளியே கிரவுண்டில் என்னென்ன அந்த இதில் என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் யாரும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்சிகாவும் ஜாக்லினும் பேசுறாங்க. இந்த லவ் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தர்சிகாவுக்கும் விஷாலுக்கும் லவ் சின்ன போயிட்டு இருக்கிற மாதிரி இப்ப காட்டிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, போக போகதான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் சாங் போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுறாங்க. எந்திரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா மஞ்சரி பாத்தீங்கன்னா யாருக்கு, இவங்க முத்துக்குமாருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புஷ்அப் எடுக்கிற மாதிரி ஒரு 3 டைம் பண்ணணும். 3 டைம்னா ஒரு 30 செகண்டுக்கு செட்டு, அதாவது 30 செட்டு புஷ்அப் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க பார்க்கலான்னா சௌந்தர்யா அது சூப்பர்வைசராட்ட பார்த்துக்கோங்க, அவங்க கரெக்டா பண்றாங்களான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா முத்துக்குமார் பண்றத. அப்போ எல்லாம் சொல்றாங்க, போதும் இவ்வளவு பண்ணாது போதும். ஏன்னா 30 செட் 30னா 30 3 டைம் 3 செட்டு பண்ற மாதிரி இருந்தா 90 புஷ்அப் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால எல்லாரும் போதும்னு சொல்லுவாங்க. ஆனா முத்துக்குமார் இல்லை, நான் பரவாயில்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. இது பண்ணிட்டு இருக்கிறக்கே பாத்தீங்கன்னா இவர் அருண் உள்ள வந்துருவாரு. அருண் உள்ள வந்துட்டு யார் இந்த டாஸ்க் கொடுத்தது அப்படின்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி இவங்க தான் கொடுத்தாங்க, மஞ்சரி தான் கொடுத்தாங்க, சௌந்தர்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு இருக்கிறப்ப கேட்பாரு. அவர் என்ன கேட்பாரு, அந்த டைம் பார்த்து இவங்க வந்துருவாங்க, மஞ்சரி. நீங்க எதுக்கு கொடுத்தீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவங்க டாஸ்க் ஒன்று பண்றேன்னு சொன்னாங்க, நான் இப்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டாஸ்க் கொடுக்குற அளவுக்கு இப்ப நீங்க ஒன்னும் கேப்டன் ஆகல. ஏன்னா கேப்டன் உங்களுக்கு ஒன்னு ஜெயிச்சவருக்கு தான் கேப்டன் பதவி வரும். இப்ப நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போயிட்டு இருக்கிறப்ப சௌந்தர்யா அருண் என்ன சொல்றாங்க, நீ சௌந்தர்யா எதுக்கு நீங்க பார்க்க விட்டீங்க, நீங்க டாஸ்க் கொடுக்குற இருந்தா நீங்க தானே பார்க்கணும், சௌந்தர்யாக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா சௌந்தர்யா கோவம் வந்துடும். சௌந்தர்யா அருண் கூட ஃபைட் பண்றாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க கடைசியில என்ன சொல்லிடுறாரு அருண், இப்போதைக்கு நான் தான் கேப்டனு, இன்னும் யாரு கேப்டன் ஒன்னும் மாறல, இனிமேல் யாரு டாஸ்க் கொடுக்கறதா இருந்தாலும் எங்கிட்ட கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இந்த இது. ஏன்னா இந்த இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அருண், விஷாலு, அன்சிதா இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப டாக் குலைக்கும். ஏன்னா தூங்குனா டாக் குலைக்கிற மாதிரி தான் பிக் பாஸ்ல எப்பயுமே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ப டாஸ்க் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டைம் யாரு பாத்தீங்கன்னா ஆனந்தி தூங்கிட்டு இருப்பாங்க, வர்ஷினி பக்கத்துல இருப்பாங்க. அப்ப மறுபடியும் நாய் குலைக்கும். உடனே அருண் உள்ள யாரு இது பண்ணாங்க, இப்ப வர்ஷினி நீங்க போய் தம்பரை அடிச்சு இந்த மாதிரி தூங்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்லுவா. அப்படி அப்ப வர்ஷினி கரெக்டான ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. இப்ப நீங்க எங்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்ப போன வீடியோ எல்லாம் கூட சொல்லியிருப்போம், அருணோட கேப்டன்சி நல்லா இருந்தது அப்படிதான் சொல்லியிருந்தோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் பண்ணது எல்லாமே இந்த ஒரு இதனால போயிடுச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா வர்ஷினி என்ன கேட்டிருப்பாங்க, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா காலையில, அருணும் தூங்கியிருப்பாங்க, விஷாலும் தூங்கியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் ஏன் டாஸ்க் கொடுக்கல, இப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு கேட்டப்ப அருண் என்ன சொல்லுவாரு, சரி என்னை மன்னிச்சிருங்க, நாங்க அப்ப கொடுக்கல, நாங்க இப்ப கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணுங்க நாங்களும் பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்ப வர்ஷினி பண்றேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அருண் யாரை கூப்பிடணும், அருண் விஷாலு அன்சிதா 3 பேர் இருப்பாங்க. அப்ப விஷால பண்ண சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, வர்ஷினி சொல்லுவாங்க. ஆனா இவன் அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. தீபக் பண்றேன்னு சொன்னாலும் தீபக் பண்ணுவாங்க. அப்ப இவன் வர்ஷினி என்ன கேட்பாங்க, இப்ப நீங்க விஷால தானே பண்ண சொல்லணும், எப்படி தீபக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப அப்பதான் சொல்லுவா. அப்படி அருண் என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ் யாரோ ஒருத்தங்க தான் பண்ணணும், அந்த டீம்ல யாரோ ஒருத்தங்க பண்ணா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம அருண் தான் என்ன சொல்லியிருப்பாரு, பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க பண்ணணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த ரூலை அதாவது பண்ண முடியாது, அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பண்ண முடியாதுன்னு சொல்றப்ப அந்த டீம்ல யாரோ ஒருத்தங்க பண்ணலாம்னு சொல்ற. அப்படி இல்ல, அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், போன டைம் சௌந்தர்யா பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கேர்ள்ஸ் டீம்ல வேற யாராச்சும் பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல, சௌந்தர்யாவே தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனை தான் விஜய் சேதுபதி கேட்டிருப்பாங்க அன்னைக்கு பிரச்சனையில சண்டேல. இதுலயே தெரிஞ்சிச்சு நம்ம அருண் பார்சியாலிட்டி பண்றாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் ரூல்ஸை மாத்திக்கிறாரு.
அது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. விஷாலும் மஞ்சரியும் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடத்துறாங்க. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா லெமன் இந்த ஸ்பூன் தான். ஸ்பூன்ல வந்து லெமன் வச்சுட்டு கீழே விழுகாம யார் ரொம்ப நேரம் நடக்கிறாங்க அதுதான் இது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம விஷால் தேவையில்லாம ஒரு இது பண்ணுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா விஷாலோட லெமன் வந்து கீழே விழுந்துரும். நம்ம இந்த வார கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் கேப்டன் ஆகிறாங்க. அப்புறம் வந்து பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மஞ்சரியை வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது ஒண்ணு நடந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா அடுத்த வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. ஒரு வாழைப்பழம் வந்து ஊட்டி வர மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கணும். பிக் பாஸ் கரன்சி கிடைச்ச பிறகுதான் வந்து ஷாப்பிங் பண்ண முடியும். அதுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம்ல ஒரு 6 பேரும் பாய்ஸ் டீம்ல 6 பேரும் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஒரு வாழைப்பழ டாஸ்க்கு அதுல ஜெயிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் பாத்தீங்கன்னா 11,000 பக்கம் வந்து ஜெயிக்கிறாங்க. பாய்ஸ் டீம் வந்து 9,000 பக்கம் ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து போய் ஷாப்பிங் பண்றதுக்கு எல்லாரும் போறதுக்கு வந்து யார் யார் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாத்தீங்கன்னா நாமினேஷன் நடக்கும். நாமினேஷன் இந்த வாரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருமே நாமினேட் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா யார் யார் போலான்னு கேட்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் சாச்சனா எல்லா டாஸ்க்லயும் நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு ஒரே இதுல இருக்கிறாங்க. இந்த ஒரு 3 வாரத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எல்லா டாஸ்க்கும் அவங்க தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டாஸ்க்கும் நான் போய் விளையாடுறேன்னு சொன்னோன்னே சரின்னு விட்டுருவாங்க. யார் யார் போறாங்கன்னா சாச்சனா, ஜாக்லின், அன்சிதா 3 பேர் போறாங்க. பாய்ஸ் டீம்ல வந்து தீபக், முத்துக்குமார், விஷாலும் 3 பேர் போறாங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளுக்கு தெரியும் தீபக்குக்கும் விஷாலுக்கும் ஒரு சின்ன ஒரு கிராஷ் இருந்துட்டே தான் இருக்குது. சண்டை ஒரு சின்ன சண்டையாட்ட போயிட்டு இருக்குது. ஆனா உள்ள போயிடுறாங்க. உள்ள போனாலும் பிக் பாஸ் வந்து ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா நீங்க ஷாப்பிங் பண்ணி முடிகிற வரைக்கும் பஸ்ஸர் அடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திரும்ப கேட்கறாங்க என்னன்னு புரியலன்னு கேட்கறாங்க. அவங்க அதாவது ஷாப்பிங் இவங்க எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு தான் பஸ்ஸர் அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. இதை விட வந்து பிக் பாஸ்ல வந்து ரூல்ஸை வந்து சிம்பிள் பண்ணி கொடுத்து பார்த்ததே கிடையாது. அதாவது நீங்க எல்லா பொருளும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பஸ்ஸர் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க வந்து பொறுமையா கூட வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா வந்து இவங்க வந்து அந்த இது பயன்படுத்தாம மாத்தி மாத்தி நிறைய எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க கொடுத்த அமௌண்ட்டை விட இவங்க நிறைய எடுத்துறாங்க. எல்லாருமே எடுத்துறாங்க. பாத்தீங்கன்னா சாச்சனா பாத்தீங்கன்னா ஜாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 பாட்டில் எடுத்துறாங்க. இந்த மாதிரி நிறையவே எல்லாமே எடுத்த பிறகு அந்த ஹவுஸ்மேட் எல்லாமே வந்து உட்கார்ந்த பிறகு வந்து சொல்றாரு பிக் பாஸ், நீங்க வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டை விட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அதாவது பாய்ஸ் டீம் பாத்தீங்கன்னா 9,000க்கு வந்து 9,100 வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து 12,000க்கு 13,000 பக்கம் இது பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஜாமே கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டில் எடுத்திருக்கீங்க பிக் பாஸ் அப்படின்னு வந்து சொன்னோன்னா எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, யார் எதனால் இப்படி நடந்ததுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாச்சனா சொல்றாங்க, நான் வந்து 2 ஜாம் பாட்டில் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 1 சொல்றாங்க, அப்புறம் வந்து 2 சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாச்சனா எடுத்தது 3 பாட்டில் ஜாமோ பாட்டில் மட்டும் 3 பாட்டில் எடுத்திருக்காங்க. அப்புறம் இது போக வந்து விஷால் பேஸ்கெட்ல இருந்து ஒரு மேகி பேக்கெட் வந்து இவங்களே திருடிடுறாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து சௌந்தர்யாவும் தர்சிகாவும் தனியா சும்மா பேசிட்டு இருப்பாங்க நார்மலா. இப்ப வந்து இவங்க வாலண்டியரா உள்ள நம்மளுக்கு தெரியும் சாச்சனா எப்பயுமே வாலண்டியரா தெரியாம போய் அவங்களே வாய் கொடுத்து மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி போய் பேசுறாங்க. நான் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து இவங்க சொல்லுவாங்க, சௌந்தர்யா வந்து நீ எதுக்கு ஜாம் எடுத்த அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்ப வந்து பழச நடந்த வந்து சாச்சனா பேசுறாங்க, நான் வந்து ஜாம வந்து ஏன் திருடி வைக்கிறேன்னா காலையில நான் ஜாம் போட்டு பிரெட்ல எல்லாம் போட்டு சாப்பிட்றது இல்ல, காலையில எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நானும் சாப்பிடணும்ல, அதனால நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைய தனமாவே பேசிட்டு இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும். நான் எடுக்கலைங்க, நான் ஒண்ணுதாங்க எடுத்தேன். அதாவது சிம்பு சொல்லுவார்ல, எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படி சொல்ற மாதிரி சாச்சனா வந்து அதாவது சாப்பிட்ற ஐட்டத்துல வந்து சாச்சனாக்கு வந்து என்ன ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா சாச்சனா ஃபைட்லாம் எப்படி இருக்குன்னா சாப்பாடு வச்சுதான் அவங்க சாச்சனாவோட வந்து ஃபைட் எல்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரிதான் நேற்றும் நடந்தது. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு அவங்க எடுத்த பொருள் கொடுத்துட்றாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு பிக் பாஸ் கொடுக்கறதா வந்து இந்த வாரத்தோட சாப்பாடு. அதனால பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போகும் நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து இந்த சைடு வந்து மாறி இருக்கிறதுனால அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வாரம் ஃபுல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரியும்
இந்த வாரம் நாமினேஷன்ல எல்லாருமே இருக்கிறாங்க, மேக்சிமம் எல்லாருமே இருக்காங்க. மிக முக்கியமா இந்த இதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித் எல்லாம் வந்து மிஸ் ஆயிடுறாங்க, அவங்க விளையாடுறதே இல்லை, அவங்க பேர்லாம் வரவே மாட்டேங்குது. எதனால அவங்க பேர்லாம் வந்து இவங்க நாமினேஷன்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. விளையாடுறவங்க பேர் இருக்கலாம், அது போக வந்து விளையாடுறவங்க பேரு இருக்கணும். ஏன்னா அவங்களாம் வெளியே போயிட்டாதான் அதுக்கப்புறம் இவங்க விளையாடுறவங்களுக்கு வந்து இதா இருக்கும். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா இவங்க எவிக்ட் ஆயிருப்பாங்க, ரியா. என்னைய கேட்டா ரஞ்சித் நேம் வந்தா ரஞ்சித் எலிமினேட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் ரியா எலிமினேட் ஆனா கூட ஓகே சொல்லலாம். ஏன்னா விளையாடுறவங்களை எலிமினேட் பண்ணிட்டு விளையாடாதவங்களை உள்ள எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.